Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. சார் வர 21ஆம் தேதி வந்து தாவேகாவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு இதாங்க, நாங்கள் இப்படி தான் போவோன்ட்டு அந்த தொண்டர்களை அரசியல் படுத்துகிற வேலையும் இல்லை. இவர்களுக்கும் அரசியல் தெரியல. அவர்களே அரசியல் படுத்துறது சொல்கிறார்ல சீமான், தளபதின்றான். ஏன்டா அப்படி இது பண்ணால் டிவிக்கே இவருக்கே அந்த பிரச்சனை இருக்குல்ல. விஜய்க்கே அரசியலே பேசுறது இல்லையா? அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் நடத்திருக்காரா? அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ டைரி ப்ரெஸ்ஸாக பார்த்தார்ல. எடப்பாடி நீங்கள் பார்க்குறாருல, எங்கே போனாலும் ப்ரெஸ்ஸாக பார்க்குறாரு, பேசுகிறாருல. நீங்கள் என்ன நீங்கள் உங்களை தனியாக அதை செஞ்சு வச்சுருந்தா? திராவிட மாடல் 2.0 வரும், நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த துப்புரவு பண்ணல வீடு கட்டி தருவோம்லாம் விட்டுறாங்கல்ல. இந்த பழைய பென்ஷனை உங்களுக்கு அடுத்த வருஷம் பண்ணி தருவோன்றாங்கல்ல. அதுக்கு என்ன நம்பிக்கையில் நாங்கள் அடுத்து வருவோம் பண்ணி தரோம் தானே விட்டுறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாநாட்டுக்கு அப்புறமும் விஜய் இப்படியே இருந்தா நிலை எப்படி இருக்கும்? தாவேகா நிலை ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வர 21ஆம் தேதி வந்து தாவேகாவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. அதில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெறலாம், இதெல்லாம் இடம்பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? என்னுடைய பார்வையில் முதல் மாநாடு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தது, நம்ம அப்போல்லாம் பேசுனது, விஜய் அரசியலுக்கு வரணும், விஜய் போன்றவர்கள் வரணும், திராவிட கட்சிகள் 2 கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வரன்றது மாறி ஒரு இளைஞர் வர்றாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னா வரணும். அவர் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும், நல்ல விஷயம், வரட்டும். ஆனால் யார் எதிரி அப்படின்றத அவர் வரும்போதே இனம் காட்டணும்னோம். அந்த மாநாட்டில் அதெல்லாம் சொன்னார். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரிலாம் சொன்னார். அதே மாதிரி ஒரு புது கோஷத்தை உருவாக்குனார், ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி அது திருமாவளவன் வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ளே பெருசாலாம் எதிரொலிச்சுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டாங்க டவுன் கிரேடில். அன்னைக்கு பேசின வீராவாச பேச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவெளிக்கு வரல. அப்புறம் அந்த புத்தக வெளியீட்டில் வந்தார், அது ஒரு பெரிய பிரச்சனை, அதில் கொஞ்சம் பேசினார். அந்த பேச்சுடைய அதே மேட்டரை எடுத்து அப்படியே உருட்டினார். அதுக்கடுத்து பரந்தூர் போனார், பரந்தூரை பற்றி மட்டும் கொஞ்சோண்டு பேசிட்டு போயிட்டார். அப்போல்லாம் நம்மளாம் விமர்சனம் வச்சோம், என்னங்க பரந்தூர் வராரு, பரந்தூரை பற்றி மட்டும் பேசுகிறாரு, ஏன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க, பொது வெளிக்க வரமாட்டேங்கிறாரு. இல்லை சார், அப்பப்போ இப்போ ஷூட்டிங் போகிறாரு. அதுதான் நம்பியிருந்தோம். அப்பப்போ ஷூட்டு போகிறாரு, அவதார் 2 எடுக்கிறாங்க. அதனால் ஜேம்ஸ் கேமரனுக்கு இவர் இது கொடுக்கணும், அதனால் நம்ம இவரை மன்னிச்சிடலாம், அதை வந்து இவர்கிட்ட கேட்க வேணாம், அவர் வரப்போது வரட்டும். மற்ற ஆட்கள் இருக்காங்களே, புஷி ஆனந்த், மற்றவர்கள்லாம் அரசியல் பேசுங்க அப்படின்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு முதல்ல வரவே மாட்டாங்க. அதே மாரி எங்கேயாவது மைக்க போட்டால் தலைவர் என்ன சொல்கிறாரோ, தலைவர் என்ன பார்த்து தலைவர் சொல்கிறபடி தான், தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு. அதற்கு பிறகு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுமே இல்லை. அடா அவர் தான் நடிக்கிறாருப்பா, நீங்களாம் என்னப்பா பண்ணுறீங்கன்னா ஒன்றும் கிடையாது. கட்சி அமைப்பு, போராட்ட வடிவம் எதுவுமே இல்லை. சரி, தினசரி அறிக்கைனா என்றைக்காவது ஒரு அறிக்கை வரும், அதுவும் திமுகவை என்ன செய்து அதை அப்படியே காப்பி அடிச்சு. இது ஒரு பார்ட்டு. கட்டமைப்பில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இவர்களுக்கே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு உலக அதிசய பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்தினாங்க. பூத் கமிட்டின்றதுலாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அது உங்கள் கட்சி வலுவாக இருந்ததுன்னா வட்ட செயலாளர் லெவலில் கீழே அவர்கள் பார்த்துக்குவாங்க. அந்த பூத் கமிட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, இப்படி கூட எடுத்துக்கலாம்ல சார்? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பலரும் பல விஷயம் சொன்னாங்க, எதையுமே எடுத்துக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு இதாங்க, நாங்கள் இப்படி தான் போவோன்ட்டு அந்த தொண்டர்களை அரசியல் படுத்துகிற வேலையும் இல்லை. இவர்களுக்கும் அரசியல் தெரியல. அவர்களே அரசியல் படுத்துறது சொல்கிறார்ல திருமாவளவன், இவர் சீமான், தளபதின்றான். ஏன்டா அப்படி இது பண்ணால் டிவிக்கேன்றான். ஓரமாக போய் டிவிக்கிற வேலையை பாருன்றது. ஏன் இதை அவர் சொல்கிறாருன்னா, அது கிண்டலாக சொன்னாலும் உண்மை அதுதானே. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் பாருங்கள், கூலி படத்தில் போய் கொடியை காமிச்சிட்டு இருக்கிறான், அங்கே போய் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இவங்க நாலேஜ் அதில் தான் போயிடுச்சு. இவங்கள எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும்? நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் தான் சமூக வலைதளத்தில் பெருசாக இருக்கீங்க. உங்களுடைய கோப தாபங்கள் எல்லாமே இந்த இதில் இருக்கணும். எது கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள், அரசியல் சார்ந்து. இந்த துப்புரவு பணியாளர் பண்ணீங்க, பண்ணலன்னா சொல்ல முடியாது, பண்ணீங்க, அதோடு சேர்ந்து அந்த மாதிரி போகணும். ரஜினிலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரஜினியை போய் நீங்கள் அடிச்சிட்டு இருப்பீங்களா?
அது சினிமா வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு. இப்போ போய் கூலி போயிட்டு அதை டீஃபேம் பண்ணுற வேலைலாம் அது அவங்களே பண்ணிக்கிறாங்க. டீஃபேம் பண்ணுற சொல்றது வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து இன்னும் விஜயை வந்து ஒரு நடிகராகவே தான் இன்னும் பார்க்குறாங்க, ஒரு தலைவராக பார்க்கலன்ற மாதிரி இருக்கு. அவர்கள் இன்னும் அரசியல்படுத்தப்படலைன்ற, அவர்கள் இன்னும் அதை விட்டே வெளியே வரல. இன்னும் விஜய் ரஜினினா ரஜினி போய் அடிக்கணும், அஜித்னா அஜித்தை போய் அடிக்கணும், துப்புரவு பண்ண தலைவரை கொஞ்சம் இரு கூலி வந்து போயிட்டு வந்துடுன்ட்டு இங்கே போய் அடிக்கிறது. இன்னொன்று இந்த தொண்டர்களை எப்படி இப்போ முதல்வர் போனால் கொடி தூக்கிட்டு நிற்கிறது, அப்புறம் வேறு எங்கேயாவது போயிட்டு கொடி தூக்கி ஆட்டுறது, சீமான் இதில் போயிட்டு பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இவர்கள் பாவம் கீழே இருக்கிறவனுக்கு என்னன்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுனா தனிப்பட்ட முறையில் அவன் தான் சந்திப்பான். ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா கூட அவன் தான் வழக்க பார்த்துக்குவான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அரசியல்படுத்தணும், என்ன அரசியல் பண்ணணுன்றது கூட இவங்க இது பண்ணல. நீங்கள் அரசியலே படுத்தலைன்றீங்க, ஆனால் கஸ்டோடியல் டெத் அஜித்குமார் டெத்துக்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? தாவேகா பண்ணாங்க சார். எங்கே மாநிலம் தழுவி பண்ணாங்க, தன்னெழுச்சியாக அங்கங்கே பண்ணாங்க. அரசியல் படுத்துறதுன்றது இது மாதிரி இஷ்யூ வரும்பொழுது அது ஸ்டேட் வைடாக ஒன்று மாநில லெவலில் அது இவர்கள் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, 2 நிமிஷம் பேசினார, அது மாவட்ட அளவில் பகுதி அளவில்னு கொண்டு போனால் அவன் மிலிட்டண்ட்டாக மாறுவான். அவனுக்கு பிரச்சனை வரும், போலீஸு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, லோக்கலில் இது பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நகர முடியும். அடுத்து என்ன பிரச்சனை எடுக்கலாம்னு தெரியும். நீங்கள் என்ன சொல்லி தரீங்க, டியூப்லைட் ஏறியில்னா டியூப்லைட்டை போய் நீயே மாட்டு சுட்டு கொடுத்துடணும். ஒரு அரசாங்கத்துடைய லைட் போஸ்ட் மேலே ஏறி டியூப்லைட் மாட்டினா அது குற்றம். அப்படி மாட்டும்போது ஷாக்கு கிடச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது நம்ம ஏன் பண்ணணும், அதுக்கு தானே நிதி ஒதுக்கி பண்ணுறாங்க, அதை பண்ண வைக்கணும்ல. பண்ண வைக்கிறது தான் அரசியல். உனக்கு அரசியல் தெரிலன்னு மேலேயே ஞான சூன்யமாக இருக்கிறதுனால தான் நீயே வாங்கி மாட்டிக்கோ, நீயே கனெக்ஷன் கொடு, டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போயிடுச்சுன்னா நீயே ஃபீஸ் போடுனா அந்த வேலையெல்லாம் பண்ணாங்களா இல்லையா? விஷுவல் வந்ததா இல்லையா? என்ன பண்ணணும், மின்சார வாரிய அதிகாரியோட தொடர்பில் இருக்கணும். டிவி தொண்டர்கள் கூப்பிட்டா வரணும், நம்ம எல்லாம் சிக்கல் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு அவங்க உடனே வரணும். அப்போ அந்த மக்கள்கிட்ட எதுனாலும் தம்பிக்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு. நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது தம்பிகள் பண்ணதும் தம்பி தான் நான் ஓட்டு, தம்பி சொல்கிற ஆளு தான் நான் ஓட்டுன்னு மாறும். ஆனால் நீங்கள் அங்கே அந்த அரசியலை பண்ணலை. இவருக்கே அந்த பிரச்சனை இருக்குல்ல, விஜய்க்கு அரசியலே பேசுறது இல்லையே. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதாவது நடத்திருக்காரா? அவர் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது சார். இல்லைன்னா பண்ணுவார் சார். ஷெட்யூல் எப்போ முடிஞ்சது? மே மாதம் முடிஞ்சது. அப்போ இருக்கா? அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதாவது போயிட்டுருக்கோம் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் மே மாதம் முடிஞ்சிச்சு. அப்போ ஏன் எம்ஜிஆர்ன்றீங்க? நான் என் தலைவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் 72 டிஎம்கே வெளியே வந்தாரா, கட்சி ஆரம்பித்தாரா? 77 தானே ஆட்சி பிடிச்சார். படமே நடிக்கலையா? இல்லை படம் நடிக்கிறேன்னு வீட்டில் உட்காந்துனாரா? 8-9 படம் நடித்தார். 2 படம் சொந்தமாக தயாரித்து டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு படம் வெளிநாட்டில் போய் எடுத்தார், உலகம் சுற்றுவாளி. இவ்வளோ பண்ணிக்கிட்டே அவர் அரசியலை பண்ணியிருந்தாரா இல்லையா? ஒரே ஒரு படம் தூக்கி. சமூக வலைதளம்லாம் இல்லை சார். சமூக வலைதளம் இருந்தால் இன்னும் லாபம் தானே. நீ இன்னும் பேசலாம். கேரவனில் உட்காந்துங்கன்னு மைக் ஆன் பண்ணு. தொண்டர்களே எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி என்ன நடக்குது நாட்டில், இந்த முதல்வர் ஸ்டாலின் அந்த குடும்பம் பண்ணுறது அந்த காலத்தில் அது முடியாது. இப்போ உங்களுக்கு இன்னும் நீ சொல்கிற அது இன்னும் லாபம் தானே அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, அது இவ்வளோ மோசம் வருது, எனக்கு நெஞ்சே பதறுது. போடுங்க, அதான் பண்ணுங்க. தெரியாது, அரசியல் தெரியாது, என்ன பேசணும் தெரியாது. இந்த விளைவு தான் எங்கே என்ன பேசணும்னு முடியல சார். நீங்கள் அரசியல் தெரியாதுன்றீங்க. இன்றைக்கி அவர் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் பணியில் இருக்கோன்றத அவர் இந்த மக்கள் இயக்கத்தை சொல்கிறாரு. மன்றப்பணி அது ஒரு வகையில் மன்றப்பணி, மக்கள் பணி தானே சார். மன்றப்பணி இருக்காங்க. இவங்களோட பெரிய ஆள் இவங்களுக்கு அப்பன் கமல்ஹாசன், அவங்க தான் மன்றப்பணியை ஆரம்பித்தது. நடிகர் தன் ரசிகர்களை சமூக பணி மன்றப்பணியில் கொண்டு வந்தது கமல் தான். அதில் மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாது. ரத்த தானம் மற்ற விஷயங்கள்லாம் அவரை பின்பற்றி பலரும் பண்ணாங்க. விஜயகாந்த்லாம் பெருசாக கொண்டு வந்து அரசியல் கட்சியாக மாற்றி வேறு மாதிரி கொண்டு போனார். அப்படிப்பட்ட கமல்ஹாசனுடைய மன்ற பணிகள் இது வந்து அவர் வந்த உடனே கட்சி ஆரம்பித்தோன்னே உதவுச்சா? அரசியல் வேறு, மன்ற பணிகள் என்பது வேறு. மன்றத்தில் பெரிய ஆள், பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேன் யாருன்னா புஷி ஆனந்த். ஏன்னா 32 வருஷமாக அதுக்கு தலைவராக இருந்து 2006 இருக்கார். அப்போ ஒரு 19 வருஷமாக இருக்கார். அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான். ஆனால் அந்த புஷி ஆனந்த் அரசியல் ரீதியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை கொண்டு போய் பொதுச்செயலாளர் போட்டால் ஃபெயிலியர். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வேறு. உழைச்சிருக்காருல்ல சார். உழைக்கிறதுக்கெலாம் கணக்கு கிடையாது. எம்ஜிஆர் கூட முசிறிபுத்தன்னு இருந்தார், மன்றத்தில் இருந்தால் உழைச்சார், தலைவராக இருந்தார். அதுக்காக அவரை கொண்டு வந்து எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் ஆக்கலை. யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீ என்ன தான் உழைச்ச உங்கள் கார் டிரைவர் நல்லா உழைக்கிறாருங்க, காலைல 5 மணிக்கு வர சொன்னால் 4 மணிக்கே வந்துடுவார், அவ்வளோ உழைச்சிருக்காருங்க. அவரை கொண்டு வந்து நம்ம கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி மேனேஜர் ஆக்கலாம்னா முடியுமா? அவரே ஒத்துக்கூடாது. சார் கார் நல்லா ஓட்டுவேன், வேணா ஒரு 10 காரு டிரைவருங்களுக்கு என்னை பொறுப்பு போடுங்க,
நான் அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் சார், அவ்வளோதானே. அவருக்கு அவன் ஸ்டாஃப் ஃபார்வர்டு அதுதான். சார் அவரை கொண்டு போய் ஒரு நிறுவனத்துக்கு மேனேஜராக போட்டால் மன்றத்தில் பெரிய ஆள். மன்றத்தில் வேலை என்ன, தலையூர் மாதிரி யாருமே கிடையாது, தலையூர் தான் இன்றைக்கி எல்லாமேனா நம்புவோம். சார் அவர் முன்னாள் எம்எல்ஏ சார். எம்எல்ஏ எப்படி வந்தார் தெரியுமா சார்? அவர் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருப்பார் சார்? அது இல்லை சொல்ல பாண்டிச்சேரி சார். ரங்கசாமி அவ்வளோதானே சார் ஜெயிச்சிருப்பாரு? ஜெயிச்சார். ரங்கசாமி இவரை ஒப்பிட முடியுமா? முடியாது தான். இவர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார்? தொகுதி எவ்வளோ? தொகுதியில் மொத்த வாக்கு எவ்வளோ? ரொம்ப கம்மியாக தான். எவ்வளோ சும்மா சொல்லுங்கள். ஒரு 10,000 5,000 10,000 இருக்கும். 10,000 இவர் ஜெயிச்சதா இல்லை மொத்த ஓட்டு 10,000? மொத்தம் ஒரு 20,000 வரும். 20,000 ஓட்டு. இவர் 10,000 ஓட்டு வாங்கியிருப்பார். அப்படி தானே சொல்ல வரீங்க? ஏன் 30,000 சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாண்டிச்சேரி சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரி, கம்மியாக தான் இருக்கும். ஏங்க இங்கே வார்டு 60,000 50,000 இருக்குங்க மக்கள். அப்போ சின்ன சட்டசபையில் கூட 20,000 சொல்கிறீங்க. 20,000 புஷி எவ்வளோ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 5,000 வாங்கியிருப்பார். 15,000 வாங்கியிருப்பார். அப்போது சரி 10,000 15,000 இப்போ 12,500 வச்சுக்கலாமா? அந்த தொகுதியுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,000 சில்லற. வாக்களிக்கப்பட்டது 4,000 சில்லற. புஷி ஆனந்த் வாங்கினது 2,000 சில்லற. ரெண்டாவது வந்த திமுக வேட்பாளர் வாங்கினது 2,000 சில்லற. வாக்கு வித்தியாசம் 300 சில்லறையா 400. இதனால் அவருக்கு அரசியலே தெரியாதுன்றது அதனால சொல்லி நான் அப்படி சொல்லி இதனால் அவருக்கு அரசியல் தெரியாது சொல்லி நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வச்சு தானே சொல்கிறோம். என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அரசியல் தெரியுது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவதார் 2 நடிக்க போயிட்டார். இவர் என்ன பண்ணார்? இவர் தானே பொதுச் செயலாளர். என்ன பண்ணார்? மற்ற கட்சியில் பொதுச் செயலாளர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பொதுச் செயலாளர். பாமகவே 2 பேரும் டெய்லி அறிக்கை விட்டுனுக்குறாங்க. முன்ன ஒரு அறிக்கை வரும், இப்போ 2 அறிக்கை. நவீன அறிக்கை. அதாவது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையுடைய தீர்வு முதற்கொண்டு அப்பாவும் சரி பிள்ளையும் சரி. நீங்கள் தானே மாற்று சக்தி. என்ன சக்தி? மாற்று சக்தி இல்லை, முதன்மை சக்தி. நீங்கள் தானே முதன்மை சக்தி. முதன்மை சக்தியுடைய பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும்? எவ்வளோ பிரச்சனைகள் பேசணும். டெய்லி பிரச்சனையே இல்லையா? நான் கேட்குறேன். சீமானை எடுத்துக்கங்க. டெய்லி போனால் பிரச்சனையை பேசுகிறாருல, டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்குறாருல. அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ டெய்லி ப்ரெஸ்ஸை பார்த்தாருல. எடப்பாடி இன்றைக்கும் பார்க்குறாருல, எங்கே போனாலும் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு பேசுகிறாருல. நீங்கள் என்ன நீங்கள் உங்களை தனியாக அதை செஞ்சு வச்சுருதா? ஒன்றும் தெரியல. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? மன்ற ப்ராடக்ட்டு அரசியல் கட்சின்னு வரும்பொழுது அவர் பண்ணுவார், ஆசை தான். ஆனால் தப்பாக போயிடுமோ நமக்கு ஒன்றும் தெரியாது. அச்சம் ஏன் வருது? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை நான் பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, சினிமா கேட்டாலும் சொல்லுவீங்க. நான் உங்களை சயின்ஸ்லேருந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்கள் போங்க, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது போங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போயிடுவீங்களா? கக்னிசன்ட்டில் உடனே போங்க, கக்னிசன்ட்டில் வேலை இருக்குது, நான் சொல்லிடுறேன், நம்ம நண்பர் தான், 1.5 லட்ச ரூபா சேலரி, டேக் ஹோம் 140 வரும், இன்றைக்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரியவே தெரியாது சார். சரி நான் வற்புறுத்தி கொண்டு போய் உட்கார வச்சிட்டேன், என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதோ அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சார்னு ஓடி போயிடுவீங்க. கரெக்டா? இந்த தயக்கம் தான் இப்போ அங்கே இருக்குது. ஒன்றுமே தெரியாது, எனக்கு கேள்வியே தெரியாது. கமல்ஹாசன் சொல்லுவார்ல அசுல்ராஜ் MBBSல, எனக்கு கேள்வியே தெரியாது. அப்புறம்லாம் பதில். இவர்களுக்கு கேள்வியே தெரியாத. தமிழ்நாடு அரசுக்கு எதிராக என்ன கேள்வி வைக்கணும்னு இவர்களுக்கு தெரியலையே, எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு தெரியல. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு தலைவன்கிட்ட முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நான் வந்தால், ரஜினியை சொன்னார், நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன், நான் வந்தால் சொன்னாரா இல்லையா? வரவே இல்லை. அவர் வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ பேசினார். வந்திருந்தால் இன்னும் ஜாஸ்தி பேசியிருப்பார். 1/2 மணி நேரம் விட்டாலும் பேசுவார். ரஜினி பொலிட்டிக்கல் பேசுவார், நல்ல நாலேஜ். அவரே அரசியல் விட்டு ஒதுங்கிட்டார். கமல்ஹாசன் 1/2 மணி நேரம் பேசுவார். நமக்கு 6 மணி நேரம் ஆனாலும் புரியாது என்ன பேசுகிறேன்னு. நாணயத்தின் 2 பக்கங்கள், ஒரு பக்கமாக இவர் இருப்பார், இன்னொரு பக்கமாக நான் இருப்பேன். சுண்டி போட்டால் மேலவை, அதுதான் மக்களவை, கீழே இருப்பது ராஜ்யசபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ராஜ்யசபா, இவர் பார்த்தீங்கன்னா அது தானே பேசியிருந்தார். நேற்று ஏதோ பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கு அது கூட வரலையே. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இதுன்னு இப்போ போகிறாரு. மின்சார கட்டணம், நெசவால் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அணை தூர் வராத பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சிறு குறு தொழில், அது என்ன இது என்ன, கடைமடைக்கு ஏன் தண்ணி வரல, இந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அது பேசுகிறாங்கல்ல. ஏன்னா அதில் இருக்காங்க. என்னென்ன இது பண்ணுறீங்கன்னு தெரியும். பள்ளிகள் மூடப்பட்டதா உடனே அறிக்கை வந்துச்சா? 207 பள்ளிகள் மூடினாங்க. அறிக்கை விட்டாரா விஜய்? ஆணவ கொலைக்கு எதிராக அறிக்கை விட்டாரா? ஆணவ கொலையில் உங்கள் பார்வை என்ன? உங்களுடைய இது என்ன? ஆணவ கொலை சம்மந்தமாக உங்கள் நாலேஜ் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும். அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே பிளைண்டாக இருந்துட்டு எப்படி வந்து வெறும் படத்தில் தான் பேசுகிறாரு, இதை பற்றிலாம் நேரில் எதுவுமே பேசுறதில்லன்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது,
எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் நான் முதலமைச்சரானா அதை பண்ணுவேன், நான் முதலமைச்சரான அதை பண்ணுவேன், நான் முதலமைச்சரான அதிகாரி மேல் நடவடிக்கை எடுப்பேன், நான் முதலமைச்சரானா இதை பண்ணுவேன், நான் முதல்வராக வந்தால் மீண்டும் லேப்டாப் கொண்டு வருவேன், நான் முதல்வராக வந்தால் மீண்டும் தாலிக்கு தங்கம் கொண்டு வருவேன். பேசுகிறாரா இல்லையா? நீங்கள் என்னைக்காவது நான் முதல்வராக வந்தான்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் சார் மாநாடு வருது சார் 3 நாளில், அன்றைக்கி 2 கண்டிப்பாக வருஷத்துல சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். மாநாட்டெலாம் விட்டுருங்க, அது இனிமேல் வரப்போகிறது. அதில் என்ன பேச போகிறோம் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் கேட்குறது இது வரைக்கும் நான் முதல்வராக வந்தால் இதை செய்வேன்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? அதான் ஊழலற்ற ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அது விட்டுருங்க, அது கீழே இருக்கிறவங்க பேசுவாங்க, அவர் வந்தால் பண்ணுவார் இது. விஜய் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறா இல்லையா, திராவிட மாடல் 2.0 வரும், நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த துப்புரவு பண்ணல வீடு கட்டி தருவோம்லாம் விட்டுறாங்கல்ல. இந்த பழைய பென்ஷனை உங்களுக்கு அடுத்த வருஷம் பண்ணி தருன்றாங்கல்ல. அதுக்கு என்ன நம்பிக்கையில் நாங்கள் அடுத்து வருவோம் உங்களுக்கு பண்ணி தரோம் தானே விட்டுறாங்க. இவரும் நான் வந்தால் அது பண்ண இது பண்ணுன்றாரு. நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் தான் முதன்மை சக்தி. சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்பிக்கை இல்லை அவங்க மேலே, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் விஜய் முன்னாடி இருக்கிற பிரச்சனை. அவர் அரசியல் பேசலை, நம்பிக்கையாக பேசலை, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலை. நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பாயாசமா மன்னராட்சி இதெல்லாம் பேசினார். இது எல்லாம் போகிற போகல அப்படி இந்த சினிமாவில் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று. பாயிண்ட் அவுட்டுன்றது நீ சோறு வச்சிய பேர் வச்சியா, இங்கே பாரு நீ வந்து லேப்டாப் கொடுத்தியா சொல்லிட்டு தானே வந்த, இந்த இதில் பண்ண தூய்மை பண்ணது பண்ணியா, இன்றைக்கி பாரு இருந்தது அந்த ஆட்சி பாரு 10 மண்டலத்தை ஆக்குனாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க 2 மண்டலத்தை ஆக்குறீங்க, நீங்கள் நடுத்தூரில் விட்டுருக்கீங்க. உங்கள் தோழமை கட்சிகள் நிரந்தரமே படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இப்படி பண்ணுவேன். இவர்களை பாருங்கள், ஆணவ கொலை தொடர்ந்து நடக்குது, மது ஆறா போகுது, யார் கேட்குறா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அப்பப்போ அறிக்கையிலையும் வருதே சார். டாஸ்மாக் வாக்கு திருட்டு, டாஸ்மார்க் எதிராக தான் சொல்லி பேசியிருக்காரு எங்கேயாவது. இளைஞர்களும் இன்றைக்கி டாஸ்மார்க் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ நீங்கள் தான் முன்னுதாரணமாக இருக்கணும், மதுவுக்கு எதிராக பேசணும், அந்த இளைஞர்களை மாற்றணும். ப்ளஸ்ஸு மதுவால் சீரழியும் குடும்பங்கள், குடும்ப வன்முறை இது பற்றிலாம் நீங்கள் பேசணும். அப்படி பேசினா பெண்கள் வந்து வாக்குகள் உங்கள் பக்கம் வரும். பேசுவீங்களா? பேசியிருக்கீங்களா? பேச மாட்டீங்க. இந்த அரசை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. மத்திய அரசை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. பொதுவாக பேசுவீங்க. சோழ மன்னன் கங்கை கொண்ட சோழபுரம் கைகோர்த்து கொண்டார்கள். அவன் அந்த விழாவே நல்லா நடத்தினாயா? நீ நடத்த விட்டுற கைவிட்டதை மத்திய அரசு 1000 ஆண்டு விழா நடத்தினான். வேறு வழி இல்லாமல் வைக்கப்பட்டு போய் எல்லா அமைச்சரும் அங்கே போய் நின்றுருந்தாங்க. அந்த விழா சிறப்பாக நடந்ததா இல்லையா? இந்தியன் கவர்மெண்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம் தமிழன் பெருமை, அவன் வந்து கடாரம் கொண்டான், வட இந்தியா முழுவதும் போயிட்டு வந்து ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைச்சான்னு பேசுறது உலக லெவலில் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. கீழடிக்கு சண்டை போடுறீங்கல்ல, அந்த கீழடியை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இவர்கள் பதிவு பண்ணும்பொழுது தமிழர் பெருமை உலகெங்கும் பரவுது இல்லை. பிரதமரே கலந்துக்கிட்டால் வேர்ல்டு ஃபுல்லாக போகும்ல. அதில் வந்து இவருடைய ரியாக்ஷன் என்ன, விஜய் ரியாக்ஷனு? அது பெருமையாக கூட பேசலை. 2 பேரும் கை கோத்துக்கிட்டார்கள். கள்ள உறவு அப்படின்னு. இது யார் எழுதி கொடுக்குறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருக்கு எதிராக தான் இவர் அரசியலே நகர்த்துறாரு. அது அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மக்கள் பிரச்சனைகள் நீங்கள் பேசணும். ஒரு விழா நடத்துகிறாங்க, அந்த விழா தமிழர் பெருமையை கூறுற விழா. அது எல்லாருமே வந்து அந்த விழாவை வந்து ஒன்றும் சொல்ல முடியாத லெவலுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் கை கோர்த்துக்கிட்டாங்க கள்ள உறவுன்னா மற்ற விஷயத்தில் பேசுங்க. கல்வியை வச்சுட்டு கள்ள உறவு பண்ணுறீங்கன்னாங்க. காவிரி பிரச்சனையில் கள்ள உறவு பண்ணுறீங்க பேசுங்க. கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனையில் கள்ள உறவு வச்சுருக்கீங்க, அதனால தான் மீனவர் பிரச்சனை நீயும் கவலைப்பட மாட்டேங்கிற, அவனும் கவலைப்பட மாட்டேறான். நான் வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவேன்னு பேசுங்க. எதுவுமே இல்லையே. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன காரணம்னா இவர்களை சுற்றி யாரையுமே சேர்த்துக்கல. இவர்களே கூட்டாஞ்சோறாக்கி இவங்களே விளையாடிக்கிறாங்க. சின்ன பசங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி விளையாடிக்கிறாங்க. அப்போ இவர்களுக்குள்ள விஷயத்துல தான் இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை தாண்டி நாலேஜ் இருக்காது. பவர் அப்போ சென்ட்ரலைஸ்ட் ஆகி தான் இருக்குது இன்னும் அந்த கட்சியில். அது வந்து பரவலாக பெரிய சென்ட்ரலைஸ்லாம் இல்லை, ஒரே லைஸ் தான். நம்ம புஷி அண்ட் ஜான் எங்கேயாவது போய் அறிக்கை எழுதிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த அறிக்கை கூட போன தடவை ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க போயிட்டாங்க புஷ்டாங்க குஷ்டாங்கன்னு அது போட்டு ஏறினோன்னு இன்றைக்கி யாரெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அந்த எலி படத்தில் பேங்கை கொள்ளையடிக்க வந்துன்னு கொள்ளையடிக்கனா வெள்ளை அடிக்க வந்திருக்கேன்னு போட்டிருக்கேன். ஒரு தலைமையே இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சார். இது இல்லை, இப்போ வந்து தமிழ் அந்த மாதிரி மாறி போச்சு. இன்றைக்கி எழுதுகிற இளைஞர்கள் இவர்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்க தானே வச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்நாடுலாம் தெரில. அவன் சாட் ஜிபிட்டியில் போடுறான், இல்லாட்டி இவன் பேச்சு தமிழ்லேயே எழுதுறான். நீங்கள் யூடியூப்லேயே தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் ஓட மாநாடு
தாவேகா ஓட மாநாடு. தாவேகா எங்கே ஓடுறதுக்கு மாநாடு? தாவேகாவின் மாநாடு கிடையாது, தாவேகாவின் 2ஆம் ஆண்டு அப்படிலாம் கிடையாது. தாவேகா ஓட மாநாடு. இது திமுககாரங்களுக்கும் பற்றிக்கிச்சு. கலைஞர் ஓட பேனா. என்னடா கலைஞர் ஓட, கலைஞர் ஓடுறாரா? தெரியுதா இந்த வார்த்தை? இதை இந்த டிவியில் செய்தி வாசிக்கலாம் இப்படிலாம் ஆயிடுச்சுங்க. சொல்லுவாங்களே, கூட இருக்கிற 2-3 வார்த்தை சேர்த்துக்குது. 80 80 80 80 90 100ஆ? இன்று உச்சநீதிமன்றம் 80ன்னா 80 70ன்னு சொல்லு, 60ன்னு சொல்லு. உச்சநீதிமன்றம் 80 இன்றைய தினம் ஆனது வேறு சேர்த்துக்கிறது. ஆணவ கொலை ஆனது, இன்னும் ஆணவ கொலை ஆனது, போனது வந்தது. இப்போ அது எவனும் ஏன்னா ஐயா நீங்கள் ஆங்கருங்கெல்லாம் அப்படியே அந்த ஆங்கராக வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டு இந்த டிபேட்டில் உக்காந்துட்டு காதில் சொருகின்னு பின்னாடி டீம் இது பண்ணிக்கின்னு கேள்வி கேட்டுன்னு இந்த மூஞ்சி கொஞ்ச நாள்லேயே அது எடிட்டர் ஆகிடும். அப்போ அது எழுத தெரியாது, தமிழ்னா என்னன்னு தெரியாது, ஒரு செய்தியை எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன ரமேஷ் சொல்லுங்கள் என்ன நடக்கிறது? அது உச்சநீதிமன்றம் ஆனது இந்த தீர்ப்பு என்பது அது 90 இது 100 தான். அதுதான் இங்கே தாவேகாலையும் இந்த அறிக்கையில் குடிச்சிட்டாங்க உன்னோட என்னோட விஜயோட அப்படின்னு வந்தோன்னே என்னையான்னு கேட்டால் நெருக்கமாக இருக்கிறாராம். நெருக்கமாக இருந்தால் அப்படி தான் வருமா? தனியாக போய் நெருங்கி அதே மாதிரி பேசிக்கிங்க. அறிக்கைன்றது கொஞ்சமாவது ஒரு படத்தில் சொல்ல, என் படத்துலையா கொஞ்சம் தமிழ் பேசுமான்னுவார் சர்வ சுந்தரத்தில். அந்த மாதிரி அறிக்கையாவது விட்டு வைங்கயா, மற்றதான் எதோ பண்ணுறீங்க. அறிக்கையாவது ஒன்று இன்றைக்கி 2வது அறிக்கை ஒழுங்காக வருதா? வந்துருச்சு. இப்போ நெருக்கமாக தானே விட்டுருக்காரு. கற்பிணிகள் வராதீர்கள், நல்ல கோரிக்கை, நல்ல விஷயம். இப்போ மட்டும் அந்த தமிழ் எப்படி மாறிச்சு? ஏன்னா ஹேய் நான் என்ன எழுதுறேன் ஒன்றால் பார்த்தியா கண்டவனே ஏறுறான். ஏய் நீ வேணாம், நீ வா, நீ எழுது, கரெக்டாக எழுது. யாரோ வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் பண்ணி அதை அப்படியே கூட்டம் வரும். அதுதான் விஷயம். இன்றைக்கி அப்படி ஆகிட்டாங்கல்ல. நீங்கள் செய்திகளில் எப்படி வருது? இந்த வெப்சைட்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. இருக்கிறவனும் காப்பி பேஸ்ட்டு பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அதிலெல்லாம் பாருங்கள் பேச்சு தமிழ் தான் இருக்கும். பாக்குரியா இந்த மாநாட்டுக்கு அப்புறமும் விஜய் இப்படியே இருந்தா நிலை எப்படி இருக்கும்? தாவேகா நிலை சோர்வாயிடுவாங்க. தொண்டர்களே சோர்வாயிடுவாங்க. இப்போவே பாதி சோர்வு. இந்த 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 டிவிக்கு ஆப்லாம் வந்து அவர்களுக்கு பெரிய மன உளைச்சல். ஆமாம் சார். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு டிஎம்கேலே பிரச்சனை. டிஎம்கேயாவது கொஞ்சம் காசு உள்ளவன் வட்டச்சலா அப்படி இப்படின்னு அவங்களாலே செய்ய முடியல. நல்லா மார்க்கெட்டிங் டீம் மாதிரி வச்சுக்கிட்டு வேலை வாங்கின்னு டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன வீட்டில் எங்களை நாங்கள் பிழைக்க வேணாவா அப்படின்ற மாதிரி டிஎம்கேல போய்கிட்டு இருக்குது. கட்சி இப்படி வளர்ந்த கட்சி இல்லையே. ஹோட்டல்லையும் டீ கடைகள்லையும் சலூன்கள்லையும் மன்றத்துலேயும் படிப்பகத்துலேயும் வாதம் பண்ணி பேசி வளர்ந்த கட்சி. அப்படின்னால்தான் 75 வருஷமாக இருக்குது இந்த கட்சி. எங்களை போயிட்டு பேண்ட் ஷர்ட் இன் பண்ணிட்டு வந்து நேற்று பிறந்ததெல்லாம் வந்துட்டு லேப்டாப் தூக்கின்னு இப்படி பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி டார்கெட் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு நாங்கள் என்னங்க இது கட்சி வேலையா கம்பெனி வேலையா அப்படின்ற மாதிரி அவங்க. தாவேகாலே அதுதான். ஒரு ஆப்பை கொடுத்து அதில் ஃபில் பண்ணு, நம்பர் வாங்க, அதுனா அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் சின்ன பசங்க, பாதி பேர் வேலைக்கு போகிறவன், அது பண்ணுறவன். ஏதோ நம்ம அண்ணன் முதல்வர் ஆகிடுவார்னு இது பண்ணுறான். அதோடைய ரிசல்ட் தெரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். இவர்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அப்போது தலைவன் வந்து பேசலை, அரை மணி நேரம் பேசணுன்னு இப்போ கோரிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த முறையாவது அரை மணி நேரம் பேசுவார்னு டிவிலெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் பேசுகிறதே இவ்வளோண்டு பேசுகிறாருன்றது எல்லார்ட்டையும் இதாகிடுச்சு. அப்போது இவர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேச போகிறாரு? டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக எதிர்த்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அதிமுகவுக்கு எதிராக இவர்கள் எதுவுமே பேசுறதில்லைன்ற விஷயம், பாஜகவுக்கு எதிராகவும் பெருசாக பேசுறதில்லைன்றது, திமுகவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல, சும்மா அப்படி வசனங்கள் பேசிட்டு போகிறாருன்றதெல்லாம் மாறி இவர் பேசணும். ஆணவ கொலை விஷயத்தில் நீ சொல்லியே ஆகணுன்ற நிலைமை இப்போ வந்திருக்கு. ஏன்னா அந்த ஆணவ கொலைக்கு அப்புறம் நடக்கிற அங்கே மாநாடு அங்கே நடக்குது தென் மாவட்டங்களில். அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதை தாண்டி முதன்மை சக்தியான கட்சி அடுத்து என்ன பண்ண போகுதுன்றதை பற்றியும் விஜய் விரிவாக பேசினா தான் அது வந்து அந்த மாநாடு வந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அவன் கீழே போய் வேலை செய்வான். அதை விட்டுட்டு மற்றவங்களாம் பேசியிருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இவர் என்ன பேச போகிறான்றது ரொம்ப முக்கியம். தீர்மானங்கள் முக்கியம். சும்மா திமுக இருந்து 4 தீர்மானத்தை வாங்கி அதை மேலே கீழே மாற்றி போட்டுட்டு ரிப்ளிகா வேலை பார்த்தா வேலைக்கு ஆகாது. மாநாடை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அப்புறம் தாவேகாவோட அரசியல் நகர்வு கொடுத்தும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். இது குறித்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை மேலும் பேசலாம். நன்றி சார். நன்றி.